உலக அழிவை பற்றியும் 3ஆம் உலகப் போரை பற்றியும் வரும் செய்திகளை கேட்டு இன்றிரவு நீ பயத்தோடு உறங்கப் போகிறாயா? மனித இனம் அழியப் போகிறது என்று உனக்குள் மரண பயத்தை விதைப்பவர்கள் வேதாகமத்தின் சத்தியத்தை அறியாதவர்கள். ஏனெனில் உன்னை படைத்த தேவன் இந்த மனித இனம் தன்னைத்தானே அழித்துக் கொள்ள ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். இந்த பூமியின் மேல் அவருக்கு ஒரு மகா பெரிய பரலோகத் திட்டம் உண்டு. இதை கேள். உலகம் உன்னை தூக்கி எறியலாம், ஆனால் பிரபஞ்சத்தை ஆளும் உன் தேவன் இன்று உனக்கு முன்னால் நின்று என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவைகள் தீமைக்கல்ல, உங்களுக்குச் சமாதானத்தையும் எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் கொடுக்கும்படியான நினைவுகளே. தற்போதைய சூழ்நிலைகளை பார்த்து தேவன் உன்னை மறந்துவிட்டார் என்று மட்டும் நினைத்துவிடாதே. உன்னை சாம்பலிலிருந்து உயர்த்தி ஒரு சிங்கத்தைப் போல நிறுத்த பரலோகத்தில் ஒரு திட்டம் ஏற்கனவே தீட்டப்பட்டுவிட்டது. இந்த ஜீவனுள்ள வார்த்தையை இன்று உன் விசுவாசத்தால் பற்றிக்கொள். உன் கண்ணீரின் வறட்சி இன்றோடு முடிகிறது. உன் வசந்த காலம் இதோ இன்றே தொடங்குகிறது. அல்லேலூயா! இன்றைய நவீன தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியால் பயங்கரமான பேரழிவு ஆயுதங்கள் உருவாகலாம். மனிதன் உருவாக்கிய அணுகுண்டுகள் இந்த உலகையே அச்சுறுத்திக் கொண்டிருக்கலாம். ஆனால் நன்றாக கவனி, பிரச்சனை அணுகுண்டுகளில் இல்லை, அதை உருவாக்கிய மனிதனின் கடினமான இதயத்தில் இருக்கிறது. குண்டு ஒருபோதும் தானாக வெடிப்பதில்லை. மனிதனின் வன்மமும் சுயநலமும் தான் அதை இயக்குகிறது. மனிதனின் இந்த சீர்கெட்ட இருதயம் மாறாதவரை உலகிற்கு விடியல் இல்லை. இதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து மிக அழுத்தமாக முழங்கினார். யோவான் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்குச் சொன்னதை குறித்து ஆச்சரியப்பட வேண்டாம். ஆம், எந்த ஒரு மதமும் சடங்குகளும் மனிதனை மாற்றாது. கிறிஸ்துவின் சிலுவை அன்பும் ஆவியின் மறுபிறப்பும் மட்டுமே மனிதனை மாற்றும். அப்படியானால் தேவனுடைய இறுதித் திட்டம் என்ன தெரியுமா? மேசியாவாகிய கிறிஸ்து சர்வ வல்லமையோடு மீண்டும் வருவார். அவர் இந்த பூமியில் நீதியோடும் சமாதானத்தோடும் ராஜரிகம் செய்வார். தேவனுடைய ராஜ்யம் என்றென்றும் அசைக்க முடியாமல் நிலைநிறுத்தப்படும். இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த உன்னதமான ஜெபம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. மனிதர்களின் சதிகளையும் மீறி இந்த ஜெபம் ஒருநாள் இந்த பூமியில் சர்வ நிச்சயமாக நிறைவேறும். உலகம் எவ்வளவு கடுமையான நியாய தீர்ப்புகளை சந்தித்தாலும் கிறிஸ்துவை அரியணையில் ஏற்றிய உனக்கு ஒருபோதும் அழிவில்லை. பயப்படாதே. மனிதன் உருவாக்கிய எந்த ஒரு பேரழிவு ஆயுதமோ, தொழில்நுட்பத்தின் பயங்கரங்களோ, வரவிருக்கும் பஞ்சங்களோ உம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் சேதப்படுத்தாதபடி பரலோகத்தின் அக்கினி வேலி இவர்களை சுற்றிலும் இப்போதே போடப்படுவதாக. சாத்தான் இவர்களது சிந்தனைகளில் பூட்டியிருக்கும் அந்த மரண பயத்தின் சங்கிலிகள் இப்போதே இயேசுவின் இரத்தத்தால் அறுக்கப்பட்டு சாம்பலாகட்டும். விவிலிய வசனம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவன் நமக்கு தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே தந்திருக்கிறார். ஆண்டவரே, இன்று முதல் இவர்களது வறண்ட வாழ்க்கை நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக மாறட்டும். இனி இவர்கள் பயத்தின் அடிமைகள் அல்ல. இவர்கள் பிரபஞ்சத்தை ஆளும் ராஜாதி ராஜாவின் மகிமையான வாரிசுகள். வரப்போகும் உம்முடைய நீதியின் ராஜ்யத்திற்காக தங்களை பரிசுத்தமாய் ஆயத்தப்படுத்தும் ஒரு அக்கினி வைராக்கியம் இப்போதே இவர்களுக்குள் மூட்டப்படுவதாக. உலகமே நடுங்கினாலும் கிறிஸ்துவின் கிருபைக்குள் அடைக்கலம் புகுந்த உம்முடைய பிள்ளைகளுக்குச் சர்வ நிச்சயமாக அழிவில்லை. இழந்த சமாதானமும் நிம்மதியும் பரலோகத்தின் தைரியமும் இவர்களது ஆத்துமாவுக்குள் இன்று முதல் 100 மடங்கு அதிகமாய் உண்டாவதாக. வெற்றியையும் பயத்திலிருந்து முழுமையான விடுதலையையும் தருகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா வல்லமையுள்ள நாமத்தில் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் பிதாவே. பரலோகத் தகப்பனே, இதோ உலக அழிவை பற்றிய பயத்திலும் எதிர்காலத்தை குறித்த அந்தகார இருளிலும் சிக்கித் தவிக்கும் உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் மன்றாடுகிறேன். ஆண்டவரே, சாத்தான் மனிதர்களின் மனங்களில் விதைத்திருக்கும் அந்த மரண பயமும் பேரழிவின் நடுக்கமும் இப்போதே இயேசுவின் நாமத்தில் சுக்குநூறாக உடைந்து சாம்பலாகட்டும். சங்கீதம் 91ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1000 பேர் 1000 பேர் உன் பக்கத்திலும் 10,000 பேர் உன் வலது பக்கத்திலும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனைக் காண்பாய். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இப்போதே கட்டளையிடுகிறேன்.
மனிதன் உருவாக்கிய எந்தவொரு அணு ஆயுதமோ தொழில்நுட்பத்தின் பயங்கரங்களோ உம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் சேதப்படுத்தாதவி. பரலோகத்தின் அக்கினி அரண் இவர்களைச் சுற்றிலும் இப்போதே எழும்பட்டும். இவர்களது இதயத்தை நசுக்கிக் கொண்டிருக்கும் வறுமை, கடன் சுமைகள், தீராத வியாதிகள் மற்றும் தனிமையின் கொடூரத் தடைகள் அனைத்தும் இப்போதே இயேசுவின் இரத்தத்தால் நிர்மூலமாக்கப்படட்டும். வரப்போகும் மேசியாவின் நித்திய ராஜ்யத்திற்காக தங்களை பரிசுத்தமாய் ஆயத்தப்படுத்தும் ஒரு அனல் மூட்டும் வைராக்கியத்தை இவர்களுக்குள் கட்டளையிடுவீராக. உலகமே தலைகீழாய் மாறினாலும் கிறிஸ்துவை அரியணையில் ஏற்றியும் பிள்ளைகளுக்குச் சர்வ நிச்சயமாக அழிவில்லை. இழந்த சமாதானமும் அசைக்க முடியாத நிம்மதியும் பரலோகத்தின் மகா தைரியமும் இவர்களது ஆத்துமாவுக்குள் இன்று முதல் 100 மடங்கு அதிகமாய் பொங்கி வழியட்டும். வெற்றியையும் உலகை வெல்லும் விசுவாசத்தையும் தருகிற ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் மகா வல்லமையுள்ள நாமத்தில் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உலக அழிவை குறித்து பயந்து நடுங்குவது விசுவாசிகளின் சுபாவம் அல்ல. கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார் என்பது பயத்திற்கான செய்தி அல்ல. அது நாம் ஆவலோடு காத்திருக்க வேண்டிய ஒரு மாபெரும் மகிழ்ச்சியின் செய்தி. ஆனால் அந்த பரலோக ராஜ்யத்திற்குள் நாம் நுழைய வேண்டுமானால் இன்று நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை நாம் எப்படி ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும்? முதலாவதாக, நாம் உலகத்தோடு அல்ல, தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். மதம் உன்னை காப்பாற்றாது, சடங்குகள் உன்னை தூய்மைப்படுத்தாது. உன் அந்தரங்க பாவங்களை விட்டுவிட்டு கிறிஸ்துவின் சிலுவை இரத்தத்தால் உன் இருதயத்தை கழுவி நீ மறுபடி பிறக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 4:5. ஆதலால் கர்த்தர் வரும்போது இருளிலுள்ள மறைவானவைகளை வெளிப்படுத்தி இருதயங்களின் யோசனைகளை வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். இரண்டாவதாக, நாம் விழிப்போடும் ஜெபத்தோடும் காத்திருக்க வேண்டும். தொழில்நுட்ப உலகத்தின் மாயைகளிலும் கைபேசியின் அசுத்த இச்சைகளிலும் நம் நேரத்தை தொலைத்து விடாமல் நம்முடைய ஆத்துமாவின் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். யோசேப்பை போல பாவச் சூழ்நிலைகளை விட்டு விலகி ஓட வேண்டும். லூக்கா 21:36. மனுஷகுமாரனுக்கு முன்பாக நீங்கள் நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படும்படிக்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். நம்மை நாம் தூய்மையாக ஆயத்தப்படுத்தும் போது வரவிருக்கும் நியாய தீர்ப்புகள் எதை குறித்தும் நாம் பயப்படத் தேவையில்லை. பூமி அதிர்ந்தாலும் அணு ஆயுதங்கள் வெடித்தாலும் கர்த்தரை முதலிடத்தில் வைத்திருக்கும் உன்னை அவர் தம்முடைய சிறகுகளின் நிழலில் பாதுகாப்பார். மக்களை பயத்திலிருந்து விடுவிக்கும் மகா வல்லமை மிக்க ஜெபம், War Room Prayer for Deliverance. இந்த ஜெபத்தை பேசும்போது உங்கள் குரலில் சாத்தானின் பயத்தின் கோட்டைகளை தகர்க்கும் ஒரு மாபெரும் போர்வீரனின் அதிகாரமும் தீர்க்கதரிசன பெரும் ஆற்றலும், அக்ரெசிவ் ஹை எனர்ஜி வெளிப்பட வேண்டும். பரலோகத் தகப்பனே, இதோ உலகத்தின் சூழ்நிலைகளையும் அந்தகார பேரழிவுகளையும் கண்டு பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை அந்த பயத்தின் ஆவியிலிருந்து இப்போதே விடுவிக்கும்படி இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். சாத்தான் இவர்களது மனங்களில் விதைத்திருக்கும் அந்த மரண பயமும் எதிர்காலத்தை குறித்த நடுக்கமும் இப்போதே இயேசுவின் நாமத்தில் சுக்குநூறாக உடைந்து சாம்பலாகட்டும். விவிலிய வசனம், தேவன் நமக்கு தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே தந்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:7. இயேசுவின் மகா வல்லமையுள்ள நாமத்தில் இப்போதே கட்டளையிடுகிறேன். எதிர்காலத்தை பற்றிய பயத்தினால் ஒடுக்கப்பட்டிருக்கும் என் சகோதர சகோதரிகளின் ஆத்துமாக்கள் இப்போதே விடுதலை அடையட்டும். இவர்களது இதயத்தின் சிம்மாசனத்தில் இருந்த உலக கவலைகள் இப்போதே அப்புறப்படுத்தப்பட்டு கர்த்தராகிய இயேசுவே நீரே அரியணையில் அமருவீராக. உலக பாவங்களிலிருந்தும் கைபேசியின் அசுத்த இச்சைகளிலிருந்தும் இவர்களது சிந்தனைகள் இப்போதே இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு தூய்மையாகட்டும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று இயேசு கற்பித்த ஜெபத்தின்படி வரவிருக்கும் கிறிஸ்துவின் மகிமையின் வருகைக்காக தங்களை ஆயத்தப்படுத்தும் ஒரு பரிசுத்த வைராக்கியத்தின் அக்கினி இப்போதே இவர்களுக்குள் மூட்டப்படுவதாக. இவர்களது வறண்ட வாழ்க்கை நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக மாறட்டும். இழந்த சமாதானமும் நிம்மதியும் பரலோகத்தின் தைரியமும் இவர்களது ஆத்துமாவுக்குள் இன்று முதல் 100 மடங்கு அதிகமாய் உண்டாவதாக. வெற்றியையும் பயத்திலிருந்து முழுமையான விடுதலையையும் தருகிற ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் மகா வல்லமையுள்ள நாமத்தில் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.